திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னை நகரினுடைய மிக பிரபலமான பகுதியாக இருக்கக்கூடிய வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஐயப்பன் குருவாயூரப்பன் கோவில். ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கோவில் வேளச்சேரியில். இங்கே தண்டீஸ்வரத்தில் 4வது குறுக்கு தெருவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. தண்டீஸ்வரம் சிவன் கோவில் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நரசிம்மர் ஆலயம் இங்கே இருக்குது. இந்த 2 கோவில்களுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் ஸ்ரீ ஐயப்பன் குருவாயூரப்பன் கோவில். இந்த கோவிலுடைய கோபுரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கோபுரம். கேரளாவினுடைய பாணியில் அந்த ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடக்கலை இங்கே நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, தசாவதாரம் பெருமாளுடைய 10 அவதாரங்களுமே இந்த கோவிலினுடைய கோபுரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த அலங்கார கோபுரத்துக்கான கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதுக்கு பின்னாடியுமே நிறைய விசேஷமான விஷயங்கள் இருக்குது. கோவிலுக்குள்ளே போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு சூழலாக இருக்கட்டும், ஒரு அமைதியான ஒரு உணர்வு, அதெல்லாம் வந்து வார்த்தைகளாலேயே விவரிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அது உள்ளே போய் கோவிலில் இறைவனை வழிபடுகிற போது நம்ம வந்து உணர முடியும். கோவிலுக்குள்ளே போய் இன்னும் என்னெல்லாம் அற்புதமான விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்குது, என்னெல்லாம் அந்த கோவிலினுடைய வரலாறு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க போகலாம். இருமுடிகட்ட சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே, ஐயன் கதிரொளிகண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே. இருமுடிகட்ட சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே, ஐயன் கதிரொளிகண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே. ஐயப்பன் குருவாயூரப்பன் கோவிலுக்கு உள்ள இப்போ நம்ம போக போகிறோம். உள்ள ஒரு அமைதியான சூழல்ல தியான மண்டபம் இருக்கு. குருவாயூரப்பனுடைய சன்னதி ஒரு புறம் இருக்கு, ஐயப்பனுடைய சன்னதி ஒரு புறம் இருக்கு. மகா கணபதி, துர்கா தேவி இவங்க எல்லாரும் இங்க சன்னதியில அருள்பாலித்து கொண்டிருக்காங்க. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அப்படிங்கிற வரிகள் இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்க்கிற போதும் உள்ளே இருக்கிற போதும் நம்முடைய மனதுக்குள்ள தானாக ஒலிக்க ஆரம்பித்து விடுகிறது. அதோட சேர்த்து குருவாயூரப்பனையும் நம்ம வந்து இன்னைக்கு வணங்க போகிறோம். அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு பெருமிதம் அடைகிறது நம்முடைய உள்ளம். வாங்க, குருவாயூரப்பன், ஐயப்பன், மகா கணபதி, துர்கா தேவி எல்லாரையும் போய் வழிபடலாம். இப்போ நம்ம இருக்கிறது ஐயப்பன் குருவாயூரப்பன் கோவிலில் குருவாயூரப்பனுடைய சந்நிதிக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். குருவாயூரப்பன், ஐயப்பன் இப்படின்னு நம்ம பெயர்கள் தான் வேறு சொல்லி அழைக்கிறோமே தவிர, இவங்க எல்லாமே பெருமாளுடைய வடிவங்கள் தான், அவதாரங்கள் தான் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். குருவாயூரப்பன் அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு திருவுருவம். ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய திருவுருவத்தையே வழிபட்டு வர்றார் ரொம்ப காலமா. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய அந்த திருவுருவத்தை எடுத்து பிரம்மதேவர்கிட்ட கொடுக்குறார். பிரம்மர் யாரு? படைக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர். அந்த திருவுருவத்தை வைத்து கொண்டு படைக்கக்கூடிய வேலையை பிரம்மன் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றாரு. அப்போ ஒரு தம்பதியர், கதபர் பிகுஸ்னி அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதியர், தங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ பிரம்மதேவர் அந்த திருவுருவத்தை அந்த தம்பதியினர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த திருவுருவத்தை வச்சு வழிபடுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த தம்பதியரும் வச்சு வழிபடுறாங்க. அவர்களுடைய அந்த வேண்டுதலை பார்த்த உடனே மகாவிஷ்ணுவே நேரில் வந்து அந்த கதபரையும் பிகுஸ்னியையும் பார்த்து 3 பிறவிகளிலும் நான் உங்களுக்கு மகனாக வந்து அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு போறாரு. அந்த தம்பதியர் தான் ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு தம்பதியரா பிறக்கிறாங்க. கதபரும் பிகுஸ்னியும் ஒரு பிறவில காசியப்ப முனிவராகவும் அதிதியாகவும் பிறக்கிறாங்க. இன்னொரு பிரிவில வசுதேவராகவும் தேவகியாகவும் பிறக்கிறாங்க. அந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தவர் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் இந்த குருவாயூரப்பனுடைய தோற்றம், அதாவது தன்னுடைய உருவத்தை கிருஷ்ணரும் வழிபட்டிருக்காரு. இப்படி திருமாலும் வழிபட்டு கிருஷ்ணரும் வழிபட்ட ஒரு வடிவம் தான் குருவாயூரப்பன் அப்படிங்கிற இந்த ஒரு வடிவம். இப்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே தன்னைத்தானே விக்கிரக வடிவுல பூஜை செஞ்சிருக்காரு. இப்படி விக்கிரக வடிவுல பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய பக்தன் உத்தவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, என்னுடைய அவதார நோக்கம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, அதனால நான் இப்போ வைகுண்டத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன உடனே உத்தவர் சொல்றாரு, இந்த உலகம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, கலியுகம் அப்படிங்கிறது நெருங்கிருச்சு, நீங்க இல்லாட்டி இந்த உலகம் நிச்சயமா மிகப்பெரிய அளவுல துன்பம் அடையும் அப்படின்னு உத்தவர் சொன்னதுக்கு அப்புறம், என்னுடைய சக்திகள் எல்லாத்தையும் இந்த விக்கிரகத்துல நான் ஆவாகனம் செய்து வைத்திருக்கிறேன். இப்போ கொஞ்ச நாள்ல துவாரகை அப்படிங்கிறது கடல்ல மூழ்கி அழிஞ்சிரும், மிகப்பெரிய ஒரு பிரளயம் அப்படிங்கிறது ஏற்பட்டு, அப்போ இந்த விக்கிரகத்தை பிரகஸ்பதியை கூப்பிட்டு, அவர் தான் தேவகுரு, அவரை கூப்பிட்டு ஒரு சரியான இடத்துல பிரதிஷ்டை பண்ணுங்க. அப்படி சரியான இடத்துல பிரதிஷ்டை பண்றது மூலமாக இந்த உலகம் எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்துமே தப்பிக்கும், இந்த உலகம் வந்து நல்லபடியா இருக்கும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அதுக்கு பிறகு வாயு பகவான் அது மாதிரி பிரகஸ்பதி இவங்களோட துவாரகை வந்து போறார். அந்த விக்கிரகத்தை எங்க பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு. கடல் கொந்தளிப்பு பயங்கரமா இருக்கு, கடல் சீற்றம்.
அப்போ வருண பகவானை எல்லாரும் வேண்டுறாங்க. வேண்டுனதுக்கு பிறகு அந்த விக்கிரகம் அவர்களுக்கு வந்து கிடைக்கிறது. இப்போ அந்த விக்கிரகத்தை எடுத்தாச்சு, பிரதிஷ்டை செய்யணும். எங்க பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு ஒரு புனிதமான இடத்த எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இப்போ இமயம் முதல் குமரி வரை எல்லா இடத்துலையும் போய் தேடி அலைஞ்சுமே கூட அவங்களுக்கு ஏற்ற ஒரு இடம் வந்து அமையல. அப்போ கேரள மாநிலம் பாலக்காட்டு கணவாய் வழியா போயிட்டு இருக்கும்போது பரசுராமரை சந்திக்கிறாங்க. பரசுராமர் அப்ப எதுக்காக போயிட்டு இருக்காரு அந்த நேரத்துல அப்படின்னா, அவர் துவாரகை நோக்கி போயிட்டு இருக்காரு. எதுக்காகனா, அந்த காலத்துல கேரளால இருக்கக்கூடிய திரிசூர் அங்க வாழ்ந்தவர் தான் பரசுராமர். கேரள பகுதியில வாத நோய் அப்படிங்கிறது பயங்கரமா பரவிட்டு இருக்கு அன்றைய காலகட்டத்துல. அந்த வாத நோய்க்கான மருந்து கிடைக்கணும் அப்படின்னா துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நாரதர் ஆலோசனை சொல்ல, நாரதருடைய ஆலோசனையின்படி அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக தான் பரசுராமர் வந்து போயிட்டு இருக்காரு. அப்பதான் பிரகஸ்பதியையும் வாயு பகவானையும் பரசுராமர் சந்திக்கிறார். பரசுராமர் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வதற்கான ஒரு இடத்த தேடி போன போது அங்க ஒரு தாமரை தடாகம் ஒண்ணு பாக்குறாங்க. அந்த தாமரை தடாகம் தான் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வதற்கான ஒரு சரியான இடம் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல ஒரு பக்கம் சிவபெருமானும் ஒரு பக்கம் பார்வதியும் அவங்களை வந்து வரவேற்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் ருத்ர தீர்த்தம் அப்படின்னு பெயர். சிவபெருமான், பரசுராமர், தேவகுரு, வாயு பகவான் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, ஸ்ரீமன் நாராயணனுடைய உருவத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு ஏற்ற இடம் இதுதான், இங்க பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டு, நாங்க இதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய மம்மியூர் அப்படிங்கிற இடத்துல நாங்க எழுந்தருளி கொள்கிறோம் அப்படின்னு அந்த தடாகத்துக்கு மறுகரையில போய் சிவபெருமான் எழுந்தருள்கிறார். அந்த இடம், அதாவது குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்த அந்த இடம் தான் குருவாயூரம். அந்த இறைவனுக்கு பேர் தான் குருவாயூரப்பன். அப்படிப்பட்ட கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவில்கள் அப்படிங்கிறது தமிழகத்தில் குறைவாக இருக்குது. அதில் ரொம்ப விசேஷமான கோவில் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய சென்னை வேளச்சேரியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஐயப்பன் குருவாயூரப்பன் கோவில் அப்படிங்கிறது திருமாலும் கிருஷ்ணரும் தங்களை தாங்களே வழிபட்டு கொண்ட ஒரு வடிவம் அப்படின்னா எப்பேற்பட்ட சிறப்பு குருவாயூரப்பனுக்கு இருக்குது அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தான் நம்ம இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு இருக்கு. 1975 பஜனை சங்கமா, ஒரு பஜனை கூடமாக தான் இந்த இடம் அப்படிங்கிறது இருந்தது. ஐஐடி ரிட்டையர்டு ப்ரொஃபசர் திரு தாமோதரன் நம்பூதிரி அவர்கள் தான் இந்த இடத்தை இலவசமாக இந்த கோவில் அமைப்பதற்காக கொடுத்தவர். இது பஜனை மடமா இருந்தது. பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு கோவில் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த கோவில் வந்து அமைக்கப்பட்டு கடந்த 2008ஆம் ஆண்டு இங்க கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு 2013வது வருஷம் வெளியில நம்ம பார்க்கக்கூடிய அந்த அலங்கார கோபுரம் இருக்கு பாருங்க, கேரள பாணியில இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபுரம், இது மாதிரி எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு கோபுரம், ஒரு அரிதான ஒரு கட்டிடக்கலை கேரளாவுடைய பாணியில. அதுக்கான கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது கடந்த 2013ஆம் ஆண்டு நடந்தது. இந்த கோவிலுக்கு பக்தர்கள் என்னென்ன குறைகள் தீர்வதற்காக வர்றாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு பல ஆண்டு காலமாக எவ்வளவோ முயற்சி செஞ்சும் ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையாமல் இருக்கும், திருமண பாக்கியம் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே வந்து குருவாயூரப்பனையும் ஐயப்பனையும் வழிபடக்கூடிய பல பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது கைகூடி இருக்கு. அதேமாரி திருமணம் ஆகாத எல்லாருக்குமே சுயம்வர புஷ்பாஞ்சலி அப்படின்னு இங்கே ஒரு வழிபாடு முறை அப்படிங்கிறது இந்த கோவிலில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அதுலேயும் வந்து கலந்துக்கலாம். அதில் கலந்துக்கிறது மூலமாக எல்லாருக்கும் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி இருக்கு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இங்கே வந்து வழிபடுறது மூலமாக அதற்கான பலனை பெற்றிருக்காங்க. குழந்தை வந்து நிறைய பேருக்கு வந்து பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு 6 மாதத்திலேயே இங்கே வந்து அன்னப்பிராசம் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டில் வந்து நிறைய பேர் கலந்து கொண்டு குழந்தைகளோடய வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு தலம் தான் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த ஐயப்பன் குருவாயூரப்பன் கோவில். எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு கடவுளுக்கும் நம்ம எவ்வளவோ விரதங்கள் வந்து அனுஷ்டிப்போம். ஆனால் விரதங்களுக்கு எல்லாம் பெரிய விரதம் என்ன தெரியுமா? ஐயப்பனுக்கு நம்ம இருக்கக்கூடிய விரதம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மற்ற கடவுள்களுக்கு நம்ம பேசாமல் இருக்கிறதுக்கு மௌன விரதம் இருப்போம், உணவை வந்து கட்டுப்படுத்தி பசியோடு இருப்போம், பட்னி இருப்போம். இதெல்லாம் தாண்டி ஐயப்பனுக்கு மட்டும்தான் ஐம்புலன்களையும் நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை. அப்படிப்பட்ட ஒரு விரதத்தை நம்ம ஐயப்பனுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போது ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் கருப்பு உடை அணிவாங்க. எதுக்காக? கருப்பு அப்படின்னாலே மாயையை குறிக்கிறது. கடவுளே, நான் வந்து மாயையில் உழன்று தவித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஐயப்பன் கிட்ட சொல்கிற மாதிரி அதை குறிக்கிற விதமாக தான் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு உடை அப்படிங்கிறத அணிகிறாங்க. அந்த வகையில் நம்ம கோவிலில் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த ஐயப்பன் குருவாயூரப்பன் கோவிலில் குருவாயூரப்பன் ஒரு பக்கம் இருக்காரு வலதுபுறம், இடதுபுறம் ஐயப்பனுடைய சன்னதி இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்கே தான் நீராஞ்சனம் பண்ணுறாங்க, எள் விளக்கு ஏற்றுறாங்க. அதுமாரி நெய் பாயசம், பால் பாயசம் இதெல்லாம் நைவேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஐயப்பன் குருவாயூரப்பன் கோவிலில் ஐயப்பனுடைய சிலைக்கு அந்த சன்னதிக்கு பின்னாடி அப்படியே வந்தீங்கன்னா இங்கே நமக்கு ஸ்ரீ மகா கணபதி விநாயகருடைய சிலை, இங்கே வந்து விநாயகருடைய சன்னதி வந்து தனியாக
அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அந்த சைடு அப்படியே வந்தீங்கன்னா ஸ்ரீ துர்கா தேவியினுடைய சன்னதி, அதாவது குருவாயூரப்பனுடைய சன்னதிக்கு பின்புறம் இங்க வந்து அமைய பெற்றிருக்கிறது. இதுதான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சந்நிதிகள். இந்த கோவில்ல நடை திறந்திருக்கக்கூடிய நேரம், அடைக்கப்படக்கூடிய நேரம் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். காலையில 6 மணிக்கு இங்க நடை ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டு 10 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ள நடை வந்து சாத்தப்படுது. மாலை நேரத்தில் 5 மணிக்கு நடை திறக்கிறாங்க. இரவு 8 மணி வரைக்கும் நடை அப்படிங்கிறது திறந்திருக்கும். 8 மணிக்கு மேலே ஹரிவராசனம் பாடப்பட்டு அதற்கு பிறகு நடை அப்படிங்கிறது சாத்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து ஐயப்பனுடைய அருளையும் குருவாயூரப்பனுடைய அருளையும் பெறுறாங்க. தங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் முன்வைக்கிறாங்க. ஏராளமான பலன்களை பெற்றுட்டு வர்றாங்க. நீங்களும் கண்டிப்பாக சென்னைக்கு வந்தீங்கன்னா, அதுலேயும் வேளச்சேரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து வழிபடுங்க. ஏன்னா ஒரே நாளில் குருவாயூரப்பனுக்கும் ஐயப்பனுக்கும் கும்பாபிஷேகம் இங்கே வந்து நடந்திருக்கு நம்ம கோயிலில். இந்த சிறப்பு வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. அதேமாதிரி கோவிலுக்குள்ளே வந்து சில பேரால் இறைவனை வந்து கும்பிட முடியாது. அப்படிப்பட்டவங்க இங்கே இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் உட்காராட்டாலுமே கூட வெளியில் உட்கார்ந்தபடியே, கோவிலுக்கு வெளியில் நின்னபடியே அங்கேயே தியானம் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு தான் வெளியில் கோபுரத்தில், அந்த அலங்கார கோபுரத்தில் தசாவதாரம், பெருமாளுடைய 10 அவதாரங்களும் தசாவதாரமாக இடம்பெற்றிருக்கு. இந்த அலங்கார கோபுரம் அமைப்பதற்கு அந்த நேரத்தில் 2013 காலகட்டத்தில் 5 லட்சம் ரூபா வரைக்கும் பணம் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பணம் வந்து செக்ரட்டரிட்ட வந்து இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு பிட் நோட்டீஸ் ஒன்று அடிச்சிருக்காங்க. அலங்கார கோபுரம் வந்து அமைக்கணும், உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்னு. அவங்களுக்கு தேவைப்பட்டது 5 லட்சம். ஆனால் ஐயப்பனுடைய அருளாலையும் குருவாயூரப்பனுடைய அருளாலையும் 7 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து வசூலாச்சு. அந்த செலவில் தான் மிக பிரம்மாண்டமாக அந்த அலங்கார கோபுரம் அப்படிங்கிறது கேரள பாணியில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போவும் எத்தனையோ பேர் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்து இந்த வெளியில் இருக்கக்கூடிய அலங்கார கோபுரத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய ஐயப்பனையும் குருவாயூரப்பனையும் வழிபட்டுட்டு போகிறாங்க. தியான மண்டபத்தில் உட்காந்து தியானம் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைதியும் இந்த கோவிலுக்கு வந்தால் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது. அதனால் அவசியம் எல்லாரும் வாங்க.